இவ்வளவு நாளாக ஒரு அறிவில்லாத ஆளாகவே வளர்ந்துட்டேன். இனிமேலாவது கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸான அளவாக நம்ம வளர்ந்தாகணும். என்னமோ எல்லோரும் பொது அறிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு தான் நிறைய பொது அறிவு இருக்குது. சும்மா காமன் சென்ஸுன்ட்டு போங்கப்பா. இந்த கையிலையும் இந்த கையிலத்தையும் லஞ்சத்தை வாங்கி வாங்கி வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு பயமாக இருக்குது. ஏதாவது ரெய்டு விட்டுருவானோ பிடிச்சிருவானோ அப்படின்ட்டு. இந்த வருஷத்தில் இருந்தாவது இனிமேல் லஞ்சமே நான் வாங்க மாட்டேன், வாங்கவே கூடாது. என்னோடய பேர் கெட்டு போனால் என்ன ஆகிறது? லஞ்சம் வாங்கினா தப்பாமா? வாங்குகிற சம்பளத்தை வச்சுட்டு எப்படி குடும்பத்தை நடத்துறது? எங்கே பார்த்தாலும் விலைவாசி ஜாஸ்தி ஆகிட்டுருக்குது. யார் லஞ்சம் ஆகாமல் இருக்கிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேபிளுக்கு மேலே வாங்கினா சம்பளம், டேபிளுக்கு கீழே வாங்கினா லஞ்சம், அவ்வளோ தானே. கண்டுங்கானால் போயிட்டுருக்க வேண்டியது. உலகத்தில் இது என்ன பெரிய தப்பா? இதெல்லாம் ஆல் இன் த கேம். வருஷம் நம்மலாம் சம்பாதிக்கிறோம். இந்த பொங்கல் பரிசுனெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லாதவங்கெல்லாம் வாங்கிட்டு போக்குமே. 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்கன்னு எது போய் அந்த லைனில் நின்று அடிச்சுக்கணும்? பணத்தை நம்ம என்ன பார்த்ததே இல்லையா? இனிமேல் பொங்கல் பரிசெல்லாம் வாங்கவே கூடாது. யாரோ வாங்கிட்டு போகிறாங்க. போன வருஷம் பொங்கல் பரிசு கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறாங்களாமா. நம்ம பணத்தை தானே கொடுக்குறாங்க, அதை போய் விடுறது? தலையில் முக்காடு போட்டாவது போய் ரேஷன் கடையில் லைனில் நின்று வேலையை கையை வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடணும். கரும்பு அரிசிலாம் நமக்கு தேவையில்லை, பணம் தான் நமக்கு முக்கியம். எலெக்ஷன் வேறு வருது, கரெக்டாக பார்த்து ஓட்டு போடணும். இந்த லஞ்சம் வாங்குறவங்க, ஊரை அடித்து கொள்ளை அடிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் புது ஃபேஸுக்கு தான் ஓட்டு போடணும். நல்லா முடிவு பண்ணிட்டேன். எந்த புது ஃபேஸு? கொஞ்சம் உட்காந்து மொபைலில் உட்காந்து பார்ப்போம். 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் வருது. புதுசாக எவனும் எலெக்ஷனில் நிற்கிறான். புதுசாக ஒருத்தனை கூப்பிட்டு அவனால் என்ன பண்ண போகிறான்? நம்ம பழைய ஆள் இருக்கார்ல, அவருக்கே ஒரே ஓட போட்டுருவோம். அதுதான் கரெக்டு. நம்மெல்லாம் காமன் சென்ஸில் உள்ள ஆள் தானே. இனிமேல் ரோட் டிராஃபிக் ரூல்ஸெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ரோட்டில் போகிறப்ப தேவையில்லாமல் சண்டை போகக்கூடாது. நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். நம்மளையே சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? மாறியே ஆகணும். ரோல்ஸில் போகிறப்ப ஹெல்மெட்டை போடு, எல்இடி லைட்டு போடாத, லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ. இந்த போலீஸ்காரங்க தொல்லை தாங்க முடியல. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? வீட்டிலேருந்து கிளம்பணுமா, ஒரு கல்யாணத்துக்கு போனோமா, ரிட்டர்ன் வந்தோமா, ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தோமா, நமக்கு மற்ற வேலை இல்லையா? ரூல்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையா? போவாங்கப்பா. இவ்வளோ நாளாக எப்படியோ வாழ்ந்துட்டோம். இனிமேல் நல்ல ஒரு மைண்ட் செட் இல்லா ஆளாக, நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆளாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து காமிக்கணும். எவனை பார்த்தாலும் மைண்ட் செட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். என்ன பெரிய மைண்ட் செட்டு? மானங்கட்ட மைண்ட் செட்டு.